ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபேன்சி சாரீக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இது நிறைய பேர் வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த மாடலு. பட் வந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கலை. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. சரி, இது வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேன்சியான சாரீ, ஃபுல் சைனிங்காக இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே. கீழே வந்து ஒரு ஸ்டோன் லைன் கொடுத்து அதுக்கு வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்து அவங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சாரியிலும் கீழே வந்து ஸ்டோன் லேஸ் பார்டர் வந்திருக்கு, அதில் எம்ப்ராய்டரி வந்திருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, நானும் என்கிட்ட இருந்த நிறைய ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ண வீடியோஸ் எல்லாம் அவங்ககிட்ட காட்டினேன். அதில் வந்து இவங்க இந்த டிசைன் எனக்கு சூப்பராக இருக்கும்க்கா, இதே டிசைன் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாகவே செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து லைனிங் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கு வந்து எல்லா அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அந்தந்த துணியை அதுக்குள்ளே வச்சு நான் வந்து மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி, பேக் பார்ட்டும் சரி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நார்மலாக பேக் பார்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒன் சைடில் வர்ற டிசைன் மட்டும்தான். இதுக்கு வந்து நம்ம எப்படி பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சாரியில் கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபுல் ப்ளவுஸ் வந்து பிங்க்கு, சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி மெரூன் கலந்த மாதிரி இருக்குது. பீட்ரூட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரு. ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக அந்த பேட்ச் ஒர்க்கு விற்கும்போது தான் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாரியில் கொஞ்சமாக கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். சாரியில் வந்து அந்த ப்ளவுஸுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கரெக்டாக கிளாத் எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ரீன் கலரை. சாரியோட கிளாத்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தர்மாக்கோல் பால்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த பால்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். அந்த சாரியில் கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இதுக்கு வந்து நம்ம சைனிங் கிளாத் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி தான் நான் துணியை கட் பண்ணேன். இதில் வந்து நம்ம அந்த டிசைன் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்ஷனாக இருந்தால் கூட நம்மளுக்கு தேவையான கிளாத் வந்து அந்த 2 இன்ச்சே நம்மளுக்கு போதும். எடுத்து வச்சுட்டேன். பட் வந்து இதில் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது என்ன தெரியுமா, இந்த சாரீக்கு வந்து அவங்க ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாரீ ஃபால்ஸ் அடிக்கவே முடியல. நான் ரிட்டனே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கும் போதே சொன்னேன், அடிக்க முடிஞ்சால் நான் அடித்து தரேன், அப்படி இல்லைனாக்கா அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் தைக்கிறதா இருந்தால் சாரியோட வந்து அந்த அழகு குறைஞ்சிடும். அதனால் சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஸ்டோன் ரிமூவ் பண்ணாமல் ஃபால்ஸ் வைக்க முடிஞ்சால் நான் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே சிஸ்டர் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த சாரியோட கிளாத்தில் வந்து நான் அந்த ஒன் சைடு கேன்வாஸில் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வச்சு இல்லையா, அதில் வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 சைடுமே பைப்பிங் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வந்து வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா நம்ம அந்த ப்ளவுஸில். அதனால் என்ன பண்ணேன்னா, ஒயிட் கலர் மணியை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 மணியாக. ஒரு பெரிய மணியாக எனக்கு கிடச்சிருந்தாக்கா நான் ஒரே மணி தான் வச்சுருப்பேன். பட் வந்து எனக்கு பெரிய மணியாக வந்து கிடைக்கல, அந்த சின்ன மணி தான் கிடச்சிது ஒயிட் கலரு. அதனால் நான் 2 மணியும் சேர்த்து வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், டிசைன் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மலாக 2 நாட்டுக்கு வந்து பேக் சைடு வந்து ரோப் வச்சுருக்கேன். ரோப்புக்கு வந்து நார்மலாக வந்து டசல்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருக்கேன். ஹேங்கிங்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது, நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நிறைய ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். போட் நெக்குக்காகட்டும் சரி, ஒரு ஃபேன்சியான ப்ளவுஸ்க்காகட்டும் சரி, எந்த நெக்குக்கு வேணாலும் இந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். போட் நெக் ஸ்டிச் பண்ணும்போது போட் நெக் நார்மலாக கட் பண்ணிவிட்டு போட் நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் வந்து ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸோட லென்த்து வரைக்கும் இந்த டிசைன் வந்து கட் பண்ணிவிட்டும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து ஊக்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நார்மல் 4 டாட் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பைப்பிங்கும் நீட்டாக கொடுத்துருக்கேன். த்ரெட் பைப்பிங் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணல, பட் த்ரெட் பைப்பிங் வந்த எஃபெக்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.